Hello guys, this is Shivani. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷிவாலினி. இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பவளம். அதாவது இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற கொரியன்ஸை வந்து ஆட்சி செஞ்சவங்க தான் செம்பவளம். அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வரலாறே இருக்குது. தமிழ்நாட்டை பற்றி தான். அதுவும் ஏன்னா செம்பவளம்ங்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு ஒரு விவாதமும் இல்லை உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவங்கன்னு ஒரு விவாதமும் இருக்குது. ஏன்னா அவங்க கொரியன்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா செம்பவளம் புத்தர் பிறந்த நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த கான்ட்ரவர்சிஸ் இருக்குது இப்போ வரையும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பவளம் ஒரு ஆயர்களை சேர்ந்தவங்க, ஆயர்குல பெண் தான் அவங்க அப்படிங்கிறதுக்கு நிறையவும் ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ இதனால் அவங்கள எந்த ஒரு இடத்த சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாததுனால தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த நாட்டு அரசன் சுரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹே ஹவாங் ஓக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஹே ஹவாங் ஓக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரி ரத்னா, அதாவது மஞ்சள் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் கல்ச்சரை சேர்ந்த மாதிரியும் தமிழ்நாட்டையும் சேர்ந்த மாதிரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். எதனால உத்தரப்பிரதேசம் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உத்தரப்பிரதேசோட முன்னாள் பேர் அயோத்தியான்னு சொல்லுவாங்க. அயோத்தியாவோட முன்னாள் பேர் சகிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சகிதான்ற பேரை மறைச்சி அயோத்தியான்னு சொல்கிறதுனால ஏன் செம்பவளம் அயோத்தியாவை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது, ஐ மீன் உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது, இவங்க ஒரு நார்த் இந்தியன் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பவளம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான்றதுக்கு பல சான்றுகள் இருந்தும் அதை இந்த கவர்மெண்ட் ஏற்க மறுக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு ஆயர் குலத்தை சேர்ந்தவங்க. காலத்துல இவங்களோட பழக்க வழக்கங்களும் இவங்க நாகரிகமும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கொரியன்கள் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கல்லறையில மீன் சின்னத்தை பொறிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுபடிதான் அவங்கள அடக்கமும் செஞ்சிருக்காங்க. ஸோ மீன் சின்னம் அப்படிங்கிறதா இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த காலத்துல உத்தரப்பிரதேசத்தை மீன் சின்னத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. பட் அதே போல ஆயர் குலத்தை என்னன்னு சொல்லுவாங்க, ஆயர்களும் மீன் சின்னத்தை தான் வச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இவங்க ஒருவேளை இவங்க தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா இவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதமே ஆரம்பிச்சது. ஸோ இதை பத்தி கொரியன் நாட்டு அவர் பேர் சுரோ அவங்கள கேட்டோன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கண்டிப்பா தெரியும், என்னோட மனைவியை பத்தி எந்த நாடுன்னு தெரியாது, ஆனா அவங்க இந்தியன்றது மட்டும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க புத்தர் பிறந்த இடத்துல இருந்து வந்தவங்க, அப்புறம் தமிழ்நாட்டு பண்பாட்டையும் கலந்தவங்க, அதனால நான் அவங்க இந்தியர்கள் என்று சொல்றேன். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனாலதான் என்னுடைய நாடே புனிதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் அவங்களுடைய 12 குழந்தைங்களும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டோடைய பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு எல்லாமே புதைக்கப்படுது, தெரியாமலே போயிடுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் செம்பவளம் அந்த பேரே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும். பாய்.